ஹாய், வெல்கம் டு மௌனி சிவில். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு சிம்பிள் டாபிக், சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரெஸ் அண்ட் வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரெயின், தென் வாட் ஆர் த டைப்ஸ் இன் சைட்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ரெஸ் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெஸ்னால் என்ன தமிழில்? அழுத்தம். இப்போ நாமளே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். யாராவது சில பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ஒர்க் லோடு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா உங்களுக்கு, அதனால தான் நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதே போல் தாங்க சேமு. ஸ்ட்ரெஸ்னால் என்ன? அழுத்தம், லோடு பை ஏரியா. பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் நானே ட்ரா பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு சமமான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இது மேலே இப்போ நம்ம லோடு தரப்போகிறோம். இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ லோடு, ஏரியா எவ்வளோ இருக்கோ அதுக்கு நம்ம லோடு கொடுத்தா அப்போ ஒரு அழுத்தம் வரும் இல்லைங்களா. அதிகமாக லோடு கொடுத்தா அந்த ஏரியாவில் தாங்க முடியாது. இது பிரேக் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். அகெயின்ஸ்ட் டிஃபார்மேஷன். டிஃபார்மேஷன்னா இந்த ஏரியா அதோட ஷேப்பை விட்டு மாறாமல் எவ்வளோ லோடு தாக்க பிடிக்குதோ முடியுமோ அதுதான் ஸ்ட்ரெஸ். அதுதான் லோட் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஒரு லோடு பார்த்தீங்கன்னா நியூட்டன், கிலோமீட்டரில் இருக்கும். ஏரியா மீட்டர் ஸ்கொயர் இருக்கும், எம்எம் ஸ்கொயரில் இருக்கும். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஆர் கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தாங்க, லார்ஜ் குவான்டிட்டி. இப்போ நம்ம 1000, 10,000, 1 lakh, 2 lakh, அப்போ 10 lakh, 20 lakh, 1 crore, 2 crores. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளால் எழுத முடியாது இல்லைங்களா, அதிகமாக நம்ம டிஜிட்ஸ் போட்டு. அதுக்கு தான் நம்ம இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கிலோ 10^3, அதோட இண்டிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கே. மெகா அதோட 10^6. இப்போ நம்ம கிரிக்கெட் கேமில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷாட் வச்சு மெகா ஷாட் 6 அப்படின்றாங்க இல்லைங்களா. மெகா 6னா மெகா எம். நெக்ஸ்ட்டு கிகா, GIGA. கிகான்னா பாருங்கள் 10^9. அதோட சிம்பிள் பார்த்தீங்க இண்டிகேஷன் ஜி இருக்குது. நெக்ஸ்ட்டு டெரா. நம்ம சூப்பர் ஸ்டார், நம்ம தளபதி விஜய் கூட டெரா பைட்டா சாங்ஸ் இருக்கு இல்லைங்களா, சும்மா தான் சொன்னேன். அதே போல் தான் டெரா, ஓகேங்களா. டெரான்னா 10^12. அதோட இண்டிகேஷன் டி. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 marksல வரும் இந்த கொஷின்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் இருந்தால் கூட கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்க ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் லோடு கொடுத்துட்டு ஏரியாவும் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை யூனிட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது ஸ்ட்ரெயின். பாருங்கள், ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா சேஞ்ச் ஆஃப் டைமென்ஷன் இன் பாடி டு ஒரிஜினல் ஆஃப் டைமென்ஷன் பாடி. இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு ஃபார்முலா நல்லா புரியும். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குங்க. இதோட திக்னஸ் 50 mm. இது நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். மேலே லோடு பி, ஏதோ ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம். இந்த லோடு அப்ளை பண்ண பிறகு இங்கே இருக்க 50 mm குறையாதா? லோடு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணாவே அந்த ஆப்ஜெக்ட் கீழே தான் போக பார்க்கும். பாருங்கள், அப்படி போச்சுன்னா 30 mm போகுது இல்லைங்களா. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்கு தான் சேஞ்ச் ஆஃப் டைமென்ஷன் இன் பாடி டிவைட் பை ஒரிஜினல் ஆஃப் டைமென்ஷன் பாடி. ஒரிஜினலோட எவ்வளோங்க சேஞ்ச் ஆயிருக்குதுல 20 mm. சாரி, எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு 30 டிவைட் பை ஒரிஜினல் 50. இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயின் லோட் பை ஏரியா. இது சேஞ்ச் ஆஃப் டைமென்ஷன் பை பாடி டு ஒரிஜினல் ஆஃப் டைமென்ஷன் பாடி. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயினில் 4 டைப்ஸ் இருக்குங்க. டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெயின். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. டென்சைல் அப்படின்னு என்ன ஆர்சிசியில் பார்த்துருக்கோம். டென்சைல் அப்படின்னா எலாங்கேஷன் ஆகிறது. கம்ப்ரெசிவ்னா சுருக்கம், அமுங்கிறது. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், ஏதோ ஒரு ஸ்டீல் வால்யூமெட்ரிக் லென்த்து, பிரெத்து, கியூப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூப் இருக்குது. இப்போ கான்க்ரீட்டில் நம்ம கியூப் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதே போல் ஒரு கியூப் ஸ்டீலில் வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம லோடு அப்ளை பண்ணால் கம்ப்ரஸ் ஆகும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெயின். இப்போ அடுத்தது இந்த 4 டைப்ஸை வித் ஃபார்முலா அண்ட் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் டென்சைல் ஸ்ட்ரெயின். டென்சைல் நம்ம முன்னாடியே பார்த்துருப்பீங்களா, அந்த ஸ்ட்ரெயினில் பார்த்துருப்போம். டென்சைல் என்னது? புல், இழுக்கிறது, பெருசாக்குறது. பாருங்கள், சைடில் நான் இங்கே ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருக்கேன். இது ஒரு ஸ்டீல் மெம்பர், ஒரு ராடா இல்லை ஸ்கொயர் பாக்ஸாக ஏதோ நீங்களும் அசியூம் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நம்ம காலேஜில் இப்படி தான் நமக்கு வந்து டீச் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே சேம் தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதோட லென்த் இருக்குது இல்லைங்களா, நான் வந்து 1000 mm நான் அசீம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல லோடு நம்ம கொடுத்து நம்ம ஏரோ எப்படி போச்சுன்னா இந்த சைடு ஏரோ லோடு போக போகுது. புல் இழுக்கிறோம், இப்படியும் இழுக்கிறோம், இப்படி இழுக்கிறோம். ரைட் சைடும் ஓகே, லெஃப்ட் சைடும் 2 இடத்துல நம்ம லோடு கொடுத்து இழுக்கும் போது என்ன ஆகும், இந்த 1000 mm வந்து பெருசாகும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில் இப்போ ரப்பர் பேண்ட் இருக்குது. ரப்பர் பேண்ட் வந்து நம்ம 2 ஹெட்ஜில் பிடிச்சி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணால் ஸ்ட்ரெச் ஆகும் இல்லைங்களா. அதே போல் தான் அங்கே லோடு கொடுத்தப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 1000 இருக்கிறத வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கணக்குப்படி நான் சும்மா 1500 நான் கொடுத்துருக்கேன். இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு இல்லைங்களா, அதுதாங்க இன்க்ரீஸ் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த்து. ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் இன் லென்த் எவ்வளோ இருக்குது, 1500. ஒரிஜினல் லென்த் எவ்வளோ இருக்குது, 1000 இன்ட்டு லென்த். இது தாங்க ஃபார்முலா. ஏன்னா ஃபார்முலா நம்ம மக்கப் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து மக்கப் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது என்றைக்குமே யாருக்குமே மறக்காது. கம்ப்ரஸ்னது அழுத்துறது, அமுக்குறதுன்னு சொல்லலாம். அழுத்தம், கம்ப்ரஸ் பண்ணு, இன்னும் சுருக்கம் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கம்ப்ரஸ் இங்கே நான் வந்து ஒரு ரவுண்டு சிலிண்டர் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். டாப்லேயும் பாட்டம்லேயும் நம்ம ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம். இது அப்ளைன் லோடு பண்ணாததுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஹைட் வந்து 1100 mm. லோடு கம்ப்ரஸ் பண்ண பிறகு அட்லீஸ்ட் 1 mm குறையில்லைங்களா, இல்லை 2 mm குறையலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 50 mm குறைச்சி போட்டிருக்கேன் இந்த இடத்துல. இதோட ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். டிக்ரீஸ் எவ்வளோ 50, ஒரிஜினல் எவ்வளோ 100. அதுதான் 50 டிவைட் பை 100 ஈக்குவல் இன்ட்டு லென்த். இதுதான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலாஸை தான் சொல்கிறோம் பாருங்கள். நம்ம மைண்டை ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், ஆர் அதர்வைஸ் மக்கப் பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் இருந்தால் நமக்கு எப்பயுமே மறக்காது. யூனிட் வைஸாக படித்தா என்றைக்குமே மறக்காது. இந்த மாதிரி தேர்டு பாருங்கள், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூம் நமக்கே தெரியும். வால்யூம் என்னது இருக்கும், லென்த்து, பிரெத்து, டெப்த்து 3 இருந்தால் தான் வால்யூம். 3 ஷேப்பு பாருங்கள். இங்கே ஒரு லென்த்து, பிரெத்து, டெப்த்து நான் சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். வால்யூம் ஒரு கியூப் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க, இப்போ நம்ம லோடை அப்ளை பண்ணுறோம். லோடை அப்ளை பண்ண பிறகு இந்த கியூப் வந்து ஒன்று சின்ன கியூபாக மாறலாம், இல்லை இதோட பெரிய கியூபாக கூட மாறலாம். ஓகேங்களா. இது நான் கம்ப்ரெஷன் சொல்ல வரல, டென்ஷனும் நான் சொல்ல வரல. இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினில் நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது பெருசாகவும் போகும், சின்னதாகவும் போகும். நானும் சும்மா ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக நான் சின்னதாக தான் நான் போட்டிருக்கேன். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அது டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம் போட்டால் அதுதான் இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலாஸு. இதுலேருந்து ரிலேட்டட் ஆகி நம்ம 2 மார்க்ஸ் கொஷின்ஸை கேட்கலாம், ஆர் பெரிய ஒரு கொஷின்ஸ் கொடுத்து 16 மார்க்ஸ் வராங்க கொஷின்ஸு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் எடுத்து பார்த்தா தெரியும். டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், சிஎஸ் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், அது யங்ஸ் மாடலஸ் எல்லாம் ஃபுல்லாக கணக்கு அப்படின்னு சொல்லி 16 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து சிம்பிள் ஸ்ட்ரெயின். அடுத்தது ஷியர் ஸ்ட்ரெஸ். சாரி, நான் ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்லிட்டேன். ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் SHEAR. நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஷியர் ஸ்ட்ரெயின்லாம் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, படிப்போம். ஆனால் ஷியர்னா என்னன்னு டவுட் இருந்துச்சுங்க. ஒரு நாள் நான் தமிழ் டிக்ஷனரி செக் பண்ணி பார்க்கும்போது கட்டு CUT கட்டு, ஷியர்னா கட்டு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் எனக்கு எப்போ தெரிஞ்சு வந்தது நான் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. ஓகேங்களா. பாருங்கள், சைடில் இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபிகர் ஒன்று நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்டீல் பார், 2 சைடு ஈக்குவல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் லோடு கொடுத்து நாம் வந்து புல் பண்ணும் போது கண்டிப்பாக இது ஷியர் ஆகும், கண்டிப்பாக வெட்டு ஆகும், கண்டிப்பாக கட் ஆகும் இல்லைங்களா. அது கட் ஆகவே ஆகும். அதுக்கு தான் ஃபார்முலா வந்து ஷியர் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை ஷியர் ஏரியா. இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் பார்த்தோம், டென்சைல், கம்ப்ரசிவ், வால்யூம் அண்ட் ஷியர். இதில் நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் கிடைச்சாலும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க. ஆல்ரெடி இதில் புக்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நோட்ஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹூக்ஸ் லா. டிஃபைன் ஹூக்ஸ் லா. வாட் இஸ் ஹூக்ஸ் லா? பாருங்கள், மெட்டல் இஸ் லோடட் வித்தின் எலாஸ்டிக் லிமிட், ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனலி டு ஸ்ட்ரெயின். நம்ம ஒரு மெட்டல் மேலே நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது அது எலாஸ்டிக் லிமிட் உள்ளே இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் சேமாக இருக்கும். எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி. பாருங்கள், எலாஸ்டிசிட்டின்னு என்னென்னா, ஒரு மெட்டல் மேலே நம்ம லோடு அப்ளை பண்ணி மெட்டல் நம்ம ரிமூவ் பண்ணால்
திரும்பவும் அந்த மெட்டீரியல் வந்து ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துச்சுன்னா எலாஸ்டிக். இப்போ ஒரு பொருள் மேலே இப்போ இது மேலே நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம், ஓகேங்களா. இது வந்து நான் ரோடு ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த பேப்பர் அப்படியே தான் இருக்குது. அப்போ அது வந்து என்னது, பிளாஸ்டிசிட்டி, ஓகேங்களா. அதே ஒரு பலூன் இருக்குது, பலூன் மேலே நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம், அப்போ எடுத்தோன்னே பலூன் திரும்ப ஒரிஜினல் ஷேப் வருது இல்லைங்களா, அதுதான் எலாஸ்டிசிட்டி. எது திரும்ப வரலையோ அது வந்து பிளாஸ்டிசிட்டி. பாருங்கள், ஸ்ட்ரெஸ் இஸ் கரஸ்பாண்டிங் டு ஸ்ட்ரெயின் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இன் எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்டில் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் இஸ் கரஸ்பாண்டிங் டு ஸ்ட்ரெயின். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? ஏன் யாருமே எதுவுமே கமெண்ட்ஸ் போட மாட்டேன்றீங்க? கமெண்ட்ஸ் போடுங்க. நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை என்னோடய ப்ரொனன்சியேஷன் ஏதாச்சும் தப்பாக இருந்தாலும் சரி, நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீடியோஸ் போடுங்க. ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாரும் பார்க்குறதே இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, ஏன் நீங்கள் யாரும் பார்க்குறது இல்லையா? இந்த யூடியூப்பில் எதுனா என்னென்ன ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாம் மற்றெல்லாம் பார்க்குறீங்கள, இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம், அதுவும் இதே போல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த நான் வந்து டீச்சிங்கில் தான் வந்திருக்கேன், வேறு எதுவும் ஃபன் பண்ணுற அந்த மாதிரி சேனல் எதுவும் ஓப்பன் பண்ணல. ஸோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ.